ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு அன்சாரா ஜோன். நீங்கள் இப்போ தான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் பாரதி. ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப் வீடியோ. ஒரு 1 வீக்கில் ரேண்டமாக நடந்த திங்ஸை கேப்சர் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் 1 மந்த்தாக வீட்டில் வெட்டியாக இருக்கேன். செம்ம போராக இருக்குது. இந்த போரிங் டேஸில் நான் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ பெரிய டீ அடிக்னேன். ஸோ இனிமேல் எம்டி ஸ்டொமக்கில் டீ குடிக்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட் ட்ரிங்க்ஸ் செஞ்சு குடிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த டே வந்து எங்கள் அக்கா ஆம்லா அண்ட் கேரட்டை வச்சு ஏதோ பவுடர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை மோரில் கலந்து குடித்தேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஆம்லேட்டும் தோசையும் சுட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்லா இந்த லீவில் வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் சம்மர் வேறையா, சம்மர் ஃப்ரூட்ஸ் எப்படி மிஸ் பண்ண முடியும்? டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மேங்கோ, லன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மேங்கோ, டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மேங்கோன்னு ஃபுல்லாக மேங்கோலேயே போயிட்டுருக்கு. இப்படி சும்மா இருக்கும்போது நிறைய ஓவர் திங்க் பண்ணுறணுன்னு எனக்கு தோணுது. அதனால் என்னோட வேறு திங்ஸில் ஆக்கியபைடாக வச்சுக்கணுன்னு நானும் எதேதோ பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து சரி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பூலாம் பறித்து அதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தேன். ஐ ஹாவ் மெனி இன்செக்யூரிட்டிஸ். அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட்ஸ் போட போகிறேன். நான் ஏற்கனவே ஜேர்னலிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான் இருக்கேன். அது ஒர்க் ஆச்சுன்னா நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஈவினிங் ஆகிடுச்சு. ஏதாச்சும் வெஹிக்கல் சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ண ஐம் சாரி. ஈவினிங் டைம் ஸ்கூல் பஸ்லாம் போயிட்டுருக்கு. மேபி அதனால சவுண்ட் கேட்கும். குட்டியாக ஒரு மூவி ரிவ்யூ கொடுத்துட்றேன். நான் வந்து இப்போது 29 படம் பார்த்துட்ருந்தேன். இன்ஸ்டா ஃபீட் ஃபுல்லாமே எனக்கு அதுதான் வந்துட்டு இருந்துச்சு. சரி, எனக்கு அந்த சீலே சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபீட்லேயுமே ஃபுல்லாக அதுவே வந்துட்டு இருந்துச்சு. அந்த படத்தோட ரீல்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. எடுத்து பார்க்கலாமேன்னு பார்த்தா படம் சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு கடைசியில் அதில் தெரியும். ஐ மீன் அவங்களுக்கு அதில் வேறு பர்பஸ் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட லைஃப்க்கு ஒரு பர்பஸ் வச்சுக்கணும் அப்படின்றது வந்து அந்த படத்தில் நல்லா சொல்லியிருந்தாங்க. இந்த ரிவ்யூ வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் கொடுத்தேன். நான் பார்த்த அன்னைக்கு வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த படம் எப்படி உனக்கு பிடிச்சிச்சு, எங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துலேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் வந்து அந்த பர்பஸ் மட்டும்தான். என்னென்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பர்பஸோடு வாழணும் அப்படின்றது மட்டும்தான். கரெக்டாக இன்றைக்குன்னு பார்த்து எங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஃபைனல் செம்மோட ரிசல்ட். என்னோடய மார்க் வந்து பார்டரில் இருந்துச்சு டிஸ்டிங்ஷனுக்கு. எனக்கு அதனாலேயே பதட்டமாக இருந்துச்சு ரிசல்ட்டுக்கு. இந்த ரிசல்ட் டைமில் தான் காலேஜோட ப்ரௌசர்ஸ்லாம் ஒழுங்காக வேலை செய்யாமல் போகும். எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 1/2 hour கழிச்சு தான் நான் ரிசல்ட்டே பார்த்தேன். சொன்னதில்ல சீஸ்னல் ஃப்ரூட்ஸ்லாம் செம்மையாக சாப்பிட்டுட்ருக்கேன்னு. அப்படியே வீட்டில் கொஞ்சம் ஜாக் ஃப்ரூட் கொடுத்தாங்க, அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபைனலி ரிசல்ட் வந்துருச்சு. சொன்ன மாதிரி இந்த டைமும் பார்டரில் தான் தப்பிச்சிருக்கேன். பார்ப்போம், கிராஜுவேஷன் அன்றைக்கி தான் தெரியும் டிஸ்டிங்ஷன் வருதா இல்லையான்னு. அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனால் டீ குடிக்கணும்ல. ஒரு நாளில் 2 டைம் டீ குடிப்பேன். அதில் ஒரு டைமை மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு கட் பண்ண முடியுது. இது டே 2. நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி டிரைவிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்க முடியாது. அதனால் இன்றைக்கி வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே பழைய சாதம் தான். பழைய சாதம் ப்ளஸ் தயிர் வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட். நீங்கள் எப்போ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அப்படியே சில்லுன்னு உள்ளே இறங்கும் பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே ரெடி ஆகிட்டு டிரைவிங் கிளாஸ் கிளம்பிட்டேன். அப்படியே வீட்டு வேலைலாம் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு போய் மாடியிலலாம் போய் பார்த்துட்டு இருந்தேன். செம்மையாக காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே தோட்டம்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருந்தேன். அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து மெயில் வந்துருச்சு. கரெக்டாக இந்த நேரம்னு பார்த்து என்னோடய லேப் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. சரியான ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். கரெக்டாக நமக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கும்போது தான் இந்த மாதிரி சதிகள்லாம் நடக்கும். அப்புறம் நிறைய பேர் ஏன் வீட்டில் இருக்கீங்க, வேலைக்கு போகலையான்னு கேட்டிருக்கீங்க. என்னோடய இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு இப்போ நான் ரெஸ்ட் பீரியடில் இருக்கேன். இன்னும் ஒரு 1.5 months நான் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணாலும் திட்டு விழுதுங்க. ஸோ அவங்க சொல்லும்போது நம்மளே இந்த சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சு கொடுத்துடணும். அதனால் ஃபுல் சாப்பாடெல்லாம் செய்ய முடியாது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி கொடுக்குறது அதையாச்சும் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் டீக்கு பதிலாக ஆல்டர்னேட் ட்ரிங்க்ஸ் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அது வந்து யூடியூப்பில் ஃபுல்லாக கொஞ்சம் ஆராய்ஞ்சு இதை கண்டுபிடிச்சேன். எனக்கு நெய் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் சரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வார்ம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ ஊற்றி அதை குடிச்சிட்டு இருந்தேன். கீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து வீட்டில் செஞ்ச கீ. அதனால தான் அது அந்த கலரில் இருக்குது. அம்மா கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணிட்டாங்க. நான் செய்கிற அந்த குட்டி குட்டி ஹெல்ப்பில் இதுவும் ஒன்று. டெய்லியும் வெசல் வாஷ் நான் தான் பண்ணுவேன். வில்லேஜில் இருக்க மேக்ஸிமம் வீட்டில் இது தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த மேக்ஸிமம் வீட்டில் இப்படி தான் நடக்குது. என்னென்னா எல்லார் கிச்சன்லேயும் சிங்க் இருந்தாலும் எல்லோரும் வீட்டுக்கு வெளியே தான் வெசல் வாஷ் பண்ணுறாங்க. நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எங்கே வாஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இது ஒரு ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த கஞ்சி செய்வாங்க, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இதை குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இதோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மேக்ஸிமம் டேஸில் இது மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே கூட இருக்கும். நான் மேக்ஸிமம் மார்னிங் சன் மியூசிக்கோ இல்லை இசை அருவியோ போட்டு பாட்டு கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன். டே 3 டிரைவிங் கிளாஸ்க்கு கிளம்பிட்டுருக்கேன். என்னோடய ஒரு நாளில் 24 ஹவர்ஸில் நான் ஒரு ½ அன் ஹவர் ப்ரொடக்டிவாக இருக்கேன்னா அது இது மட்டும்தான். இந்த ½ அன் ஹவர்லேயும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் காரை நம்ம கையில் கொடுப்பாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் லைசன்ஸ் வாங்கிடுவேன். இது வந்து சும்மா ரேண்டமாக ஒரு நாள் யாரும் இல்லாதப்போ காரில் வீடியோ எடுத்தது. எல்லோரும் இருக்கும்போதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். அப்புறம் நான் என் இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டிருந்தேன்ல, அந்த புக் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது என்னோடய நெக்ஸ்ட் புக். ஆக்சுவலாக இந்த 2 புக்குக்கும் நடுவில் நான் ஒரு புக் படிச்சுட்ருந்தேன். அது எனக்கு படிக்க சுத்தமாக முடியல. ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ½ புக் முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் நெக்ஸ்ட் இந்த புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டச் ஆஃப் எட்டர்னிட்டின்னு ஒரு புக்கு. இப்போல்லாம் வெதரை ப்ரிடிக்டே பண்ண முடியல. மதியம் ஃபுல்லாக வெயில் அடிக்குது. ஆனால் ஈவினிங் செமையாக மழை பெய்யுது. என்னதான் வெயில் அடித்தாலும் ஈவினிங் வந்து அந்த டேவை ரிலாக்ஸ்டாக முடிச்சிருது. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பாய்.